இது ஒயிட், இது ஆரஞ்சு கலர். நார்மலான ஒரு ஆரஞ்சு கலர், அதாவது பர்மனெண்ட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலான ஒரு ஆரஞ்சு கலர் சொல்லுவோம். இது ப்ரௌன் கலர், இது ஸ்கார்லெட் ரெட். ஓகேவா, இது ஸ்கார்லெட் ரெட். அதே போல இது கிரீன் கலர், லைட் கிரீன். ஓகேவா, ரொம்ப லைட் கிரீன்ல இல்லை, ஓரளவுக்கு லைட் கிரீன் இது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கலர்ஸில் லைட் கிரீனாக கிடைக்கும். இதை விட லைட் கிரீன் அப்படின்னா நம்ம எல்லோ மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று லெமன் எல்லாம் எடுத்துக்கிறேன். தென் கிரிம்சன் லேக். கிரிம்சன் லேக் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிங்க் டோனுக்காக சேஞ்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஆரம்பிக்கலாங்களா? கிரிம்சன் லேக் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ நான் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்கின் டோனை எடுக்கணும். நார்மலான ஒரு ஸ்கின் டோன் எடுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இல்லையா, ஒயிட் அண்ட் ஆரஞ்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது ஒயிட் அதிகமாகும். ஓகேவா, லைட்டா ஆரஞ்சு கலர். ஓகேவா, எந்த அளவுக்கு எடுத்துக்க பார்த்தீங்களா, இங்க ஒயிட் அதிகமா இருக்கு, இங்க ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல இங்க பாருங்க, தனியாக வைக்கும் போது இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு மீடியமான ஆரஞ்சு கலரு. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒயிட் ஆட் பண்ண அதோட வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாகும் இல்லையா. வேல்யூ அப்படின்னு கம்மியாகும் போது நல்லா பாருங்க, இந்த ஸ்கின் டோனு நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மாதிரி டல்லான ஆரஞ்சு டோனா மாறிடுச்சு, ஸ்கின் கலருக்கு வந்துடுச்சு. ஓகேவா, இந்த ஸ்கின் டோனு நல்லா பாருங்க அப்ளை பண்றேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்கின் டோனு கிடைக்கும். கரெக்டா. தென் இதே ஸ்கின் டோனு இன்னும் கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் இருக்க ஒயிட் ஆட் பண்றேன். இதை விட கொஞ்சம் டல்லான கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒயிட் ஆட் பண்றேன்னா, ஆட் பண்ணும்போது இதை விட லைட்டான ஒரு ஸ்கின் கலர் கிடைக்கும். கரெக்டா. இது வந்துட்டு நார்மலா ஒரு மாதிரி டார்க் ஷேடோ இருக்கிறவங்களுக்கு ஒரு சில இடத்துல கார்னர்ல இந்த மாதிரி ஆரஞ்சு டோன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், கொடுக்கலாம். இது வந்துட்டு நார்மலான ஒரு நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, பிக்சர்ஸ் ஒன்று ட்ரா பண்ண சொல்லி, அதுதான் இது மீடியமான ஒரு பீச் கலர். இது லைட்டான பீச் கலர். இந்த லைட்டான பீச் கலர்ல நான் கொஞ்சமா கிரிம்சன் லேக், ஓகேவா, கிரிம்சன் லேக் ஆட் பண்றேன். நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு மாதிரி பிங்கிஷ் டோனா தெரியுதா, லைட்டிங் வந்திருக்குல்ல உங்களுக்கு வீடியோல. ஸோ லைட்டிங் பார்த்தோம்னா நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருக்க ஸ்கின் டோனை நான் இதோட மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி பிங்கிஷா ஒரு ஸ்கின் டோன் கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்கின் டோன் கிடைக்கும். இந்த ஸ்கின் டோனு நம்மளுக்கு ஃபாரினர்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு கலர்ஸ். நிறைய வந்துட்டு ஒரு மாதிரி பிங்கிஷா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பிக்சர்ஸ்க்கும் எடுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கின் டோன் வருமா. இன்னும் நான் என்ன பண்றேன், இதுல ஒயிட் கலர் ஆட் பண்றேன். இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரெட் ஆட் பண்ணதுனால பிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நம்ம ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்கிற அந்த நல்லா ஒயிட்டா இருக்கிற ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். கலர்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியுதா பாருங்க. லைட்டிங் அதிகமா இருக்கிற இடத்துல இதுவும், கொஞ்சம் டார்க்கான ஸ்பேஸ்ல இந்த மாதிரி கொடுக்கலாம் நம்ம. இதே போல நம்மளுக்கு பிரவுன் டோன் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்கின் டோன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின் டோன்ல பிரவுன் கலர் லைட்டா எடுக்கிறேன். லைட்டா எடுத்து இதை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த டோனு அதே ஃபாரினர்ஸ்க்கு கொஞ்சம் டார்க் இருக்கும் இல்லையா, கண்ணுக்கு கீழே கொஞ்சம் டார்க் டோனு, இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல அதே டார்க் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கு அப்படின்னா இதே ப்ரௌனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. தென் லைட்டா கிரீன் ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்கின் டோன்ல இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு டார்க் டோனா இப்படி கிரியேட் ஆகும். இந்த டோன் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து டார்க் ஏறாது, ஏறவும் கூடாது. இல்ல சார் எனக்கு ஃபுல் டார்க்காவே ஏறுது அப்படின்னாலும் நீங்க டைரக்டா வந்துட்டு என்ன பண்ணலாம், ப்ரௌன் கலரும் ஜஸ்ட் லைட்டா ரெட்டு தென் லைட்டா கிரீன் கலர் இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி
ரொம்ப டார்க் ப்ரௌனா உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி டோனு ஆட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த கண்ணுக்கு கீழே இருக்க அந்த ரொம்ப டார்க்கிஷா தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி டோன் நீங்க ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டோன்ல இருந்து நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும். ஓகே, தென் இல்ல நம்மளுக்கு நார்மலா வந்துட்டு இப்ப சொன்னாலே விஜய் அஜித் எல்லாம் ட்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் டோன்ல இது நார்மலாவே நமக்கு என்ன மாதிரி இந்த ஒயிட் ஆரஞ்சு ஓகேவா, இதுவே போதுமானது தான். இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிங்கிஷா இருக்கும், கொஞ்சம் எல்லோஷா இருக்கு, ஆரஞ்சிஷா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணும். இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், ஆரஞ்சு கொஞ்சமா எடுத்திருக்கேன், ஒயிட்டை வந்துட்டு நிறைய எடுத்து நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு நார்மலான ஒரு ஸ்கின் டோன் கிடைக்கும். இந்த ஸ்கின் டோன்ல இப்ப நான் வந்துட்டு ஒரு அஜித்தை ட்ரா பண்றோம், இல்ல அஜித் வந்துட்டு கலரா இருப்பாரு சரியா, நார்மலா கலரா இருப்பாரு. ஆனா விஜய் அப்படிங்கிறது கொஞ்சம் கருப்பா இருப்பாரு. ஸோ அவருக்கு தகுந்த மாதிரி இப்போ கலரா இருக்கிறவங்களுக்கு லைட்டா எல்லோவும் தென் லைட்டா ரெட் கிரிம்சன் லேக் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இந்த டோன் இங்க பாத்துக்கோங்க, இது வந்துட்டு ஒரு மீடியமான டோனு. இதுல ஒயிட் ஆட் பண்ணோம்னா லைட் டோனா மாறும். இதுதான் வந்துட்டு நம்ம கலர்ஸ் பாருங்களேன், இந்த டோன் தான் ஸ்கின் டோன்ல அப்ளை பண்ணணும். இது நார்மலான கலர்ஸ். இதுல இருந்து நம்ம ஒயிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் லைட் கலரா மாறும். இந்த மாதிரி கலர்ஸா சேஞ்ச் ஆகும். இப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா? சோ இதுல நம்ம இன்னும் ஹைலைட் வைக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் ஒயிட் ஆட் பண்ணி இங்க பாருங்க, இதுல இப்படி கலர் பிளெண்ட் பண்ணோம்னா லைட் மீடியம் டார்க் இந்த மாதிரி கலர் ஷேட் ஆகுமா பிளெண்ட் பண்றதுக்கு. ஸோ இது நம்மளுக்கு வரும். இப்போ இந்த டார்க்கை நம்ம இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கலர்ஸ் இன்னும் டார்க்கா ஷேட் மாறும். ஸோ எந்த இடத்துல இப்போ ஒரு ஃபேஸ் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி டோனா இருக்க வாய்ப்பே கிடையாது. லைட் மீடியம் டார்க் எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகும். ஒருவேளை ரெட்டிஷா இருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல வேற ஒன்றும் இல்லை, கிரிம்சன் லேக்க கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. கிரிம்சன் லேக்க ஆட் பண்ணோம்னா அந்த ரெட்டிஷ் வரும். தென் இதை லைட் ஆக்கணும் டார்க் ஆக்கணும் அப்படின்னா டார்க் ஆக்கணும்னா லைட்டா ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணணும், லைட் ஆக்கணும்னா ஒயிட் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த பிங்கிஷ் டோன் பார்த்தோம்னா இங்க பாருங்க இந்த மாதிரி டோன்ல நம்மளுக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ இதுல லைட்டா ப்ரௌன் டோன் ஆட் பண்றேன் நான். நார்மலா இப்ப தனுஷோ சம்திங் விஜயோ அவங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஸ்கின் டோன்ல நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களோட ஸ்கின் டோன். இந்த மாதிரி கலர்ஸ் தான் ஆட் பண்ணும். இதுல வந்துட்டு லைட்டிங் வரும்போது ஒயிட் கலர் ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இங்க லைட் கலரும் இங்க டார்க் கலரும். இதை விட லைட்டா வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ண வேண்டியதுதான். இல்லையா? சோ இந்த மாதிரி ஒயிட் ஆட் பண்ணிக்க வேண்டியது. சோ எந்த இடத்துல இந்த ஒயிட் கலர் வரும், எந்த இடத்துல மீடியம் கலர், எந்த இடத்துல டார்க் கலர் வரும், இதை நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். சோ இதை தாண்டி இந்த ஸ்கார்லெட் ரெட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கார்லெட் ரெட்டும் இந்த ஒயிட்டை நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஸ்கின் டோனு இந்த ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்கார்லெட் ரெட்னா என்னது, டார்க் ஆரஞ்சு. ஆக்சுவலா அதுல ரெட்டும் இருக்கு ஆரஞ்சும் இருக்கு. தென் ஒயிட்டை மிக்ஸ் பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்கார்லெட் ரெட்டுங்கிறது டார்க் ஆரஞ்சு. டார்க் ஆரஞ்சுனா எப்படி வரும், ரெட் பிளஸ் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணா டார்க் ஆரஞ்சு வரும் இல்லையா? இங்க ஒயிட், இது ரெண்டுத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃபாரினர்ஸ்க்கான அந்த ஒயிட் ஸ்கின் டோனு இப்படி வரும் நம்மளுக்கு இல்லையா? நம்ம இங்க மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இந்த டோன் தான் இதுங்கெல்லாம். இதுல நம்ம ப்ரௌன் ஆட் பண்ண அந்த டோன் வந்து டார்க்கா மாறும். இல்ல வந்துட்டு எல்லோ ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி எல்லோஷான டோனா நம்மளுக்கு கிரியேட் ஆகும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்கின் டோன் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இது ஃபாரினர்ஸ்க்கு மேக்ஸிமம் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு மேக்ஸிமம் இது கவர் ஆகாது இல்லையா? ஸோ இதுல ஒயிட் ஆட் பண்ண இன்னும் நம்மளுக்கு லைட் டோன் மாறும். பிங்க் ஆட் பண்ண கொஞ்சம் அந்த பிங்கிஷா ஒரு மாதிரி ரொம்ப பேபி பிங்க் மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின் டோன் நம்மளுக்கு கவர் ஆகும்.
இந்த மாதிரி கவர் ஆகும். இவ்வளவு ஸ்கின் டோன் இருக்கு. இந்த அளவுக்கு டார்க்கும் இருக்க முடியும், நம்மளால இந்த அளவுக்கு லைட்டிங்கும் கொண்டு வர முடியும். ஆரஞ்சும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணா மீடியமான கலர். இதை டார்க்கா வேணும்னா கொஞ்சம் ஆரஞ்சு அதிகமா பண்றோம், லைட்டா வேணும்னா ஒயிட் ஆட் பண்றோம். இது மீடியமான ஒரு ஸ்கின் டோன். இதுதான் நம்ம வந்துட்டு இந்த என்ன சொல்றது மதுபானி ஆர்ட்ல யூஸ் பண்ற அந்த டோன் இது. இப்போ நான் என்ன பண்றேன்னா லைட் கலர்ஸ் வந்து டார்க் கலர் போறேன். சரியா? லைட் கலர்ஸ் தான் நம்மளுக்கு அக்கலிக்ல மெயின். டார்க் கலர் வச்சு அதுல இருந்து லைட் கலர் எடுக்கிறது ஒரு சில இடத்துல எடுக்கலாம், ஒரு சில இடத்துல எடுக்க முடியாது. ஸோ லைட் கலர் இருந்து டார்க் கலர் கொண்டு போறது ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும் அக்கலிக், வாட்டர் கலர், போஸ்டர் கலர் இதெல்லாமே வாட்டர் பேஸ்டான ஒரு பெயிண்ட். ஸோ இந்த வாட்டர் பேஸ்டா அப்படின்னு வந்தாலே லைட் டு டார்க் போறது தான் பெஸ்டா இருக்கும். ஒரு சில இடத்துல டார்க் டு லைட் வர்றது கரெக்டா இருக்கும். பட் இந்த ஆயில் பெயிண்ட் இருக்கு இல்லையா, ஆயில் பெயிண்ட் அப்படிங்கிறது எனாமல் அப்படி சொல்லுவோம், ஆயில் பெயிண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா டார்க் டு லைட் வர்றது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டிராயிங்ஸ் டார்க் டு லைட் வச்சு தான் கரெக்டா இருக்கும். இது நம்ம வாட்டர் பேஸ்ட்ல பண்றோம். வாட்டர் பேஸ்ட் அப்படின்னாலே லைட் டு டார்க். ஓகேவா? இப்போ நான் லைட் டு டார்க் கலர்ஸ் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்க்கிள்குள்ள ஒயிட் எடுத்திருக்கேன் நான். இந்த ஒயிட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதிகமாக பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒயிட் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் லைட்டாக ஆரஞ்சு கலர். ஓகேவா? லைட்டாக ஆரஞ்சு கலர் டச் பண்ணுறேன். டச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மீடியமான ஒரு ஆரஞ்சு ஒன்று கிடைக்கும். கரெக்டா? நான் இன்னும் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே பத்தாது, நம்மளுக்கு பெயிண்ட் பத்தாது. இப்போ நான் ஒரு மீடியமான ஆரஞ்சு ஒன்று எடுத்திருக்கேன். சரியா? ஐ மீன் ஸ்கின் டோன் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஸ்கின் டோனு நான் இந்த சர்க்கிள் அப்ளை பண்றேன்னா இந்த இடத்துல தான் நான் அப்ளை பண்ணணும். எடுத்த உடனே அங்கே டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் இங்க வந்து பார்த்தோம்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு மீடியமான டோனை நான் எடுத்திருக்கேன். கரெக்டா? இந்த மீடியமான டோனை எடுக்கும் போதே கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணி டக்குன்னு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இங்க இருக்கிற பெயிண்ட் ஆக்சுவலா இது பேப்பர் இன்னும் ஸ்பீடா ட்ரை ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல லைட் கலர்ஸ் இது மேல மிக்ஸ் பண்றேன் பிளெண்ட் பண்றதுக்கு. சரியா? தென் இன்னும் என்ன பண்றேன், ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் ஆட் பண்ணி இந்த இடத்துல இது கேன்வாஸ்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஒரு 5 to 5 மினிட்ஸ்லாம் இல்லை, ஒரு 3 to 5 மினிட்ஸ் உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் இங்க அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இது பேப்பர். ஸோ உடனே அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். மேலே காத்தோட இதுவும் இருக்கு. ஸோ அதனால சீக்கிரமா குயிக்காவே முடிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்றேன், கொஞ்சம் இதுல ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுனால எனக்கு ஒரு மீடியமான ஸ்கின் டோன்ல இருந்து அதிகமான ஒரு ஸ்கின் டோனா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓகேவா? நான் வீடியோவில் இங்கே காட்டுறேன் பாருங்க, தெரியுதா பாருங்க. லைட்டு, ஹெவி லைட்டு, லைட்டு அண்டு மீடியம், கொஞ்சம் டார்க். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் ப்ரௌன் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌனு, லைட்டா ஆரஞ்சு, லைட்டா ஒயிட் இதை ஆட் பண்ணிட்டு அந்த கலர்ஸை கொஞ்சம் டோன் மாத்துறேன். ஓகேவா? தென் இப்போ இதுக்கு மேல நான் என்ன பண்றேன், கிரீன் டோன் கொஞ்சம், ரெட் கொஞ்சம். கிரீனும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணாலே ஓரளவுக்கு டார்க் வந்துடும் நம்மளுக்கு.
டார்க்கு. தென் இதில் கொஞ்சம் இந்த ஸ்கின் டோன் இருக்குல்லையே, இந்த ஸ்கின் டோன் அதாவது ஒயிட்டு கொஞ்சம் ஆரஞ்சு இந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர் கொஞ்சம் டார்க் டோனாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல நான் கவர் பண்றேன். இப்படி கவர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பிளெண்ட் பண்ணல இல்லையா, அது ட்ரை ஆயிடுச்சு. இதுவும் கொஞ்சம் வெட்டா இருக்கு, பட் இருந்தாலும் நம்மளால பிளெண்ட் பண்ண முடியும். இங்க இருக்கிற ஸ்கின் டோன் இருக்கு இல்லையா, லைட் கலர்ஸ், இந்த லைட் கலரை கொஞ்சம் இங்க வெட்டா இருக்கிற போதே பக்கத்துல இந்த லைட் கலர் இது மேல அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டும் அப்படி பிளெண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கட் கலர் மாதிரி தெரியுது இல்லையா, அதை நான் மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன். அதே ஸ்கின் கலரை இந்த இடத்த அப்படி பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். பிளெண்ட் பண்ணும்போது ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சும்மா அந்த பெயிண்ட் வந்துட்டு இப்படி அலசி விட்டுட்டு ப்ரஷ் அலசிட்டு அப்படியே அதிலே பண்ணோம்னா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண பெயிண்டோட அந்த கலர்ஸ் ஃபுல்லாக உள்ள இன்பில்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சரியான கலர்ஸை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது கேன்வாஸ்ல பண்ணும்போது பிளெண்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதாவது கொஞ்சம் வெட்டா இருக்கும், டைம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த டைம்ல நம்மளால பண்ண முடியும். பட் இது பேப்பரா இருந்தாலும் குயிக்கா வந்துட்டு நம்மளுக்கு ட்ரை ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஹைலைட் வந்துட்டு இந்த மாதிரி டச் பண்ணுவேன். பியூர் ஒயிட்டை எடுத்து ஹைலைட், தட்ஸ் ஆல். புரியுதா? இல்ல எனக்கு 2 கலர்ஸ்ல 3 கலர்ஸ்ல என்னால பினிஷ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அவ்வளவுதான். ஒன்னே ஒன்னு ஆரஞ்சு அண்ட் ஒயிட், இது ரெண்டே போதுமானது தான் உங்களுக்கு. நாங்க ஒயிட் எடுக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா லைட் டு டார்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஒயிட் தான் எடுத்திருக்கேன். சரியா? இந்த ஒயிட் கலர்ல லைட்டா ஆரஞ்சு ஆட் பண்றேன். இது ஒரு மாதிரி லைட் ஸ்கின் டோனுக்கு ஐ மீன் கலரா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டேன். சரியா? பட் ஃபாரினர்ஸ் கிடையாது, நார்மலா நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, கிரேட் ஒன்ல வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த லைட் கலர்ஸ் ஐ மீன் நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப பிங்கிஷா இல்லாதவங்களுக்கு இந்த கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி கலர்ஸ் அப்ளை பண்ணலாம். இல்ல இதோட கொஞ்சம் டார்க்கா இருக்காங்க அப்படின்னாக்கா ஐ மீன் கலர்ஸ் டார்க்கா இருக்குன்னா கொஞ்சம் ஆரஞ்சு ஆட் பண்றேன் இன்னும். தென் இதை விட இன்னும் டார்க் அப்படின்னாக்கா ஆரஞ்சு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். இதை விட டார்க் அப்படின்னாக்கா ஆரஞ்சு என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் ஆட் பண்ணும். இதுக்கு மேல நம்ம ஆரஞ்சு ஆட் பண்ணக்கூடாது, ப்ரௌன் ஆட் பண்ணும். ஏன்னா ஃபுல் ஆரஞ்சு கொடுத்தோம்னா ஸ்கின் டோன் வந்து ஆரஞ்சு டோனா மாறிடும், அந்த இடத்துல ஸ்கின் டோனா வராது. ஸோ ப்ரௌன் கலரை வச்சு நம்ம இந்த ஸ்கின் கலர்ல பிளெண்ட் பண்ணணும். இதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்காங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல நம்மளுக்கு கருப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான டோனு இங்க உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இல்ல அவங்களுக்கு இன்னும் ஷேடோல டார்க் எல்லாம் நல்லா கொடுக்கலாம் அப்படின்னா கிரீனு அண்டு ரெட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு டோன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டோனை நீங்க யூஸ் பண்ணி இந்த இடத்த டார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஸ்கின் டோனோட கலர்ஸ் டோட்டலாவே.